மீனா எங்க போறதுனே தெரியாம அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்புறம் மீனா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுல உள்ள யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன தப்பா தான் நினைக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. உடனே மீனாவோட அம்மா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ அந்த வீட்டுல இருந்துதான் சமாளிக்கணும். முத்து அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, முத்துவோட அப்பா தான் உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாரு, அதனால உன் மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு முத்து கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லி அங்க வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க. எங்க அம்மாவும் நம்மள புரிஞ்சுக்காம இப்படி வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களே அப்படின்ற கோவத்துல முத்துவை பாக்கிறதுக்காக ஷெட்டுக்கு போறாங்க மீனா. ஷெட்ல முத்து செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ரவியும் மீனாவும் செஞ்ச காரியத்தால எங்க அப்பா ஜெயில இருந்தாரு, துரோகம் செஞ்ச இவங்க 2 பேரும் இனி வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் கரெக்டா மீனா அங்க ஷெட்டுக்கு போறாங்க. மீனா வரத பார்த்து பயங்கர கோவமான முத்து மீனா கிட்ட பேசாம கொள்ளாம கார்ல ஏறி வெளியில கிளம்புறாரு. ஆனா மீனா என் மேல எந்த தப்பும் இல்லன்னு நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு முத்துவை வெளியில போக விடாம தடுக்கிறாங்க. அப்புறம் மீனா முத்து கிட்ட, நீங்க கூட என்ன நம்பலல்ல, நான் எந்த தப்புமே செய்யலன்னு சொல்றேன், ஆனா நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்களே, உண்மையாவே ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடந்த கல்யாண விஷயத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா உங்க கல்யாணத்தை தடுத்திருப்பேன். மாமா கண்டிப்பா என்னால ஜெயிலுக்கு போல, முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல உள்ள உண்மையை நான் நிரூபிக்கணும்னா என் கூட வாங்க, நீங்க என் கூட வந்தாதான் என் மேல தப்பே இல்லைன்ற உண்மையை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா முத்துவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா முத்து பயங்கர கோவமா மீனா சொல்ற எதையுமே கேட்காம கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஆனா மீனா விடாபடியா, தப்பு செய்யாத நான் எங்க தண்டனையை அனுபவிக்கணும், என் மேல தப்பே இல்லைன்றத நான் நிரூபிக்கணும்னா நீங்க என் கூட வந்தே ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த கோயிலுக்கு போன மீனா குருக்கள் கிட்ட நடந்த விஷயத்த முத்து கிட்ட சொல்றாங்க. இது மாத்திரம் இல்லாம அந்த கோயில்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரத்தையும் முத்துவை பார்க்க வைக்கிறாங்க. இந்த வீடியோல ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீனா அதை பார்த்து பண்ண பிரச்சனை எல்லாமே ரெக்கார்டா இருக்குது. அது மாத்திரம் இல்லாம மீனா சாட்சி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதும் ரவி கட்டாயப்படுத்தி தான் மீனாவை கையெழுத்து போட வச்சாங்கன்ற எல்லாமே பதிவாயிருக்குது. இத பார்த்த முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்புறம் முத்துக்கு புரிய வருது, மீனாவுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, நாம தான் மீனாவை புரிஞ்சுக்காம தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. அப்புறம் ரொம்ப கதறி அழுதுட்டு இருந்த மீனாவோட கையை பிடிச்சு முத்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன நீங்க கூட புரிஞ்சுக்கல அப்படின்னு மீனா முத்துவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஒரு வழியா மீனா இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிச்சு முத்து கூட ஒண்ணு சேர்றாங்க.